ஹே ஆல், திஸ் இஸ் பி ஸ்கொயர். ஆஃப்டர் அ லாங் இயர்ஸ் கழிச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ எது ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜ் பற்றி தான் வந்து போட போகிறோம். திருச்சி ஹோலி கிராஸில் இருக்கக்கூடிய இன்சைட் ஹாஸ்டலை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜ் பொறுத்தளவு ஒரு பெஸ்ட் காலேஜ்னு தான் சொல்லுவேன். பட் டு பி ஹானஸ்ட், நான் வந்து டே ஸ்காலர் தான். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இன்சைட் ஹாஸ்டலை பற்றி எதுவுமே தெரியாது. பட் நான் பார்த்ததும் ப்ளஸ் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கேதர் பண்ணதும் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், ஸ்டூடெண்ட்டோட சேஃப்டியை பற்றி நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்ல. ஏன் சொல்கிறேன்னா, நான் பார்த்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஆஃப்டர் ஆல் ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு போகிறதா இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சைன் எல்லாம் வாங்கி அதுக்கு வந்துட்டு பெர்மிஷன்லாம் வாங்கி அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடித்தா தான் நமக்கு வந்து வெளியில் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. பட் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே நிறைய சேஃப்டியும் இருக்குது நமக்கு ஆஸ் எ கேர்ள்ஸ்க்கு. நமக்கு வந்து இது பார்க்கும்போது பெட்டராக தான் தோணும். எல்லா ஹாஸ்டல்லையுமே வந்துட்டு சேஃப்டி இருக்குதான். பட் ஆனால் நீங்கள் ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்பவுமே உங்களுக்கு பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபோன் ஃபெசிலிட்டி, இதை பற்றி தான் ரொம்ப எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். ஃபோன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தருவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எந்த டைமிங் தோணுதோ அந்த டைம் தான் தருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் 2 hours ஆர் 3 hours தான் தருவாங்க. அந்த 3 hours நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அவர் உங்களுக்கு ஏதாவது அசைன்மெண்ட் இருந்தால் அந்த ரிலேட்டடான ஒர்க் பார்க்குறதா இருக்கட்டும், அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் 2 hours தருவாங்க, சம்டைம்ஸ் வந்து 3 hours தருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வந்து ஃபோன் தருவாங்க. ஸோ ஃபோன் வந்துட்டு மற்றபடி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து சப்மிட் பண்ணிடணும். உங்ககிட்ட இருக்கக்கூடாது ஃபோன். ஃபுட், இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாமே கரெக்டாக இருந்து அந்த ஃபுட்டு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இல்லைன்னா அது ரொம்பவுமே கஷ்டமாக போயிடும். ஸோ ஃபுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஓஹோன்னு இல்லைனாலுமே ஓரளவு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன். நீங்கள் பே பண்ணுற காஸ்ட் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13,000 to 15,000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு நீங்கள் வந்து 1 yearக்கு ஃபுல்லாகவே பே பண்ணுவீங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து 6,000 அந்த மாதிரி 4,000 அந்த மாதிரி பே பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. எப்போனா டிசம்பர் மந்த் ஜான் மந்தில் பே பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த டேக்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பில், இந்த பில்லுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து இந்த டைம் வந்துட்டு நம்ம இந்த ஃபீ பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இன்சைட் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய செலிப்ரேஷனும் நடக்கும். நானுமே நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து டிஜே செலிப்ரேஷன் அந்த மாதிரிலாம் டிஜேலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஃபன்னாக எங்கேஜாக தான் வச்சுருப்பாங்க. அதே சமயம் அவங்க ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபன்னாக இருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து 10 o'clock மேலே வந்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. அண்ட் 4 o'clock ஏர்லி மார்னிங் வந்து ஆன் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைட்டுக்கு மேலே ரொம்ப நேரம் முழிச்சிருக்கக்கூடாதுன்றனால 10 o'clockலாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏர்லி மார்னிங் போட்டுருவாங்க. அந்த டைம் நீங்கள் எஞ்சி படிக்கிறது அந்த மாதிரி ஒர்க்னால் நீங்கள் வந்துட்டு அந்த டைமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜ் இன்சைட் ஹாஸ்டலை பற்றி. இஃப் யூ வாண்ட் டு நோ ஃபுல் டீட்டெயில்ஸ் அபவுட் திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜ், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு திருச்சி ஹோலி கிராஸ் பற்றி போடுறேன். இந்த வீடியோ வந்துட்டு திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜோட இன்சைட் ஹாஸ்டலை பற்றி போட்டாச்சு. உங்களுக்கு வந்து திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் வந்து படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன், ஃபுல்லாக எனக்கு வந்து இதுதான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இன்சைட் ஹாஸ்டல் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும், நான் வந்துட்டு எப்போ வேணால் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியிலலாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், ஃபோன் வந்துட்டு என்கிட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஃபோன் வந்துட்டு எனக்கு சப்மிட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் அவுட் சைட் ஹாஸ்டல். இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஒப்பீனியன். ஸோ வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்ல வரல, ரெண்டுமே பெஸ்ட்டு தான். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். அண்ட் அது கொண்டு மேற்கொண்டு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் subscribe my YouTube channel.